இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்திய சமூகத்தை அரசாங்கம் புறக்கணிக்கிறதா? குற்றச்சாட்டை மறுத்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார். தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் இந்திய சமூகத்தை எல்லா நிலைகளிலும் புறக்கணித்து வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இன்று வன்மையாக மறுத்துள்ளார். அந்த குற்றச்சாட்டில் எள்ளளவும் உண்மையில்லை என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். இந்திய சமூகத்தின் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்து கூடுதலாக நிதியை அதிகரித்து வருவது மூலம் தனது மடானி அரசாங்கம் இந்தியர்களின் நலனில் எத்தகைய அக்கறையையும் சிரத்தையும் கொண்டுள்ளது என்பதை நிரூபிப்பதாக உள்ளது என்று பிரதமர் விளக்கினார். இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ராவிற்கு இதற்கு முன்பு அரசாங்கம் 10 கோடி வெள்ளியை நிதியாக ஒதுக்கீடு செய்துள்ளது. இதை தவிர தக்குன் போன்ற தொழில் முனைவர்கள் திட்டத்திற்கு இந்திய தொழில் முனைவர்களுக்கான 5 கோடி வெள்ளியை அரசாங்கம் ஒதுக்கியிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் இந்திய சமூகத்தினர் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சினைகள் குறித்து இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கக்கூடிய தலைவர்கள் தம்முடன் பேசுவார்களேயானால் இந்தியர்களின் பிரச்சனையை இயன்றவரை தீர்ப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தமது சொந்த நாடாளுமன்ற தொகுதியான தம்பூனில் இன்று இந்திய சமூகத்துடனான ஒன்று கூடும் நிகழ்விற்கு தலைமையேற்று உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். டிக்டாக் சமூக ஊடகத்தில் இணைய பகடிவதை மற்றும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட இஷா என்ற ராஜேஸ்வரி மரணம் தொடர்பில் பிடிபட்டுள்ள 35 வயதுடைய இந்திய பெண்ணுக்கு 3 நாள் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இன்று திங்கட்கிழமை அதிகாலை 1:45 மணியளவில் ஸ்லாங்கூர் ரவாங் புக்கெட் பருந்தோங் கால்ஃப் ரிசார்ட் ஜலான் சம்பாக்கா 2இல் பிடிபட்ட அந்த பெண்ணை விசாரணைக்கு ஏதுவாக இன்று ஜூலை 8ஆம் தேதி முதல் வரும் 10ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளதாக சத்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்துள்ளார். இஷாவை அவமானப்படுத்துவதற்கு அந்த பெண் டூலல் பிரதர்ஸ் மற்றும் டிக்டாக் அல்ஃபா குயின்ஷா என்ற 2 டிக்டாக் கணக்குகளை பயன்படுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனக்கு எதிராக அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசி டிக்டாக்கில் வெளியிடப்பட்ட காணொலியினால் அவமானத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானதாக கூறப்படும் கோலாலம்பூர் கும்பா சுத்தியாவைச் சேர்ந்த 29 வயதுடைய இஷா என்ற ராஜேஸ்வரி கடந்த வெள்ளிக்கிழமை தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். குறிப்பிட்ட தரப்பினருக்கு மன உளைச்சலை அல்லது வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலான காணொளிகளை டிக்டாக்கில் விருப்பம் போல் பதிவேற்றம் செய்வதை பொதுமக்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏசிபி அஹ்மத் சுகார்னோ கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் இஷா மரணம் தொடர்பில் அல்லது பிடிபட்டுள்ள 35 வயது பெண் தொடர்பில் தகவல் கொண்டிருப்பவர்கள் 010-9093726 என்ற தொலைபேசி எண்ணில் விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் குமரன் கிருஷ்ணன் அல்லது 034482222 என்ற தொலைபேசி எண்ணில் சந்தோல் போலீஸ் தலைமையகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு ஏசிபி அஹ்மத் சுகார்னோ கேட்டுக்கொண்டார். இணைய வலைத்தளங்களில் நிகழும் மோசடிகளை தடுப்பதற்காக புதிய சட்டத்தை உருவாக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு 2010ஆம் ஆண்டு தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் பிரிவு 7-9 செய்யப்படவிருக்கும் திருத்தம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என இலக்கவியல் அமைச்சு உறுதியளித்துள்ளது. இவ்விரு சட்டங்களும் நுட்ப மற்றும் சட்ட அமலாக்க கோணங்களில் முற்றிலும் மாறுபட்டவை என்று இலக்கவியல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ கூறினார். சட்டப்பிரிவு 7-9 செய்யப்படவிருக்கும் திருத்தமானது தனிநபர் தரவுகள் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்படுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தரவு மீறல் அல்லது ஊடுருவல் நிகழ்ந்தால் அது குறித்த முன்னறிவிப்பை சம்பந்தப்பட்ட பங்களிப்பாளர்கள் கட்டாயமாக வழங்குவதை உறுதி செய்வதற்கான சட்ட விதிகளை அரசாங்கம் உருவாக்க வேண்டியுள்ளது என்று கோவிந்த் சிங் தெரிவித்தார். டிக்டாக் சமூக ஊடகத்தில் பகடிவதையினால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் இஷா என்ற ராஜேஸ்வரி என்பவரின் மரணம் தொடர்பில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று டினாமிக் சினார் காசே மலேசியா இயக்கத்தின் தலைவர் டத்து என் சிவகுமார் கேட்டுக்கொண்டார். டிக்டாக்கில் போலி கணக்கை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு எதிராக அவதூறு விளைவித்து
அவமானப்படுத்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் நபர்களை தண்டிப்பதற்கும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையவும் இஷா மரணம் தொடர்பில் நீதி விசாரணை அவசியமாகும் என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். அதேவேளையில் இஷா மரணம் தொடர்பில் அவருக்கு அவதூறு விளைவித்ததாக கூறப்படும் ஒரு நபரை மிக துரிதமாக கைது செய்திருக்கும் செந்தூல் மாவட்ட போலீசாருக்கு தனது நன்றியை சிவகுமார் தெரிவித்துக் கொண்டார். இணைய பகடிவதைகளை கையாளுகின்ற குற்றவாளிகள் பெரும்பாலும் போலி கணக்குகளை கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக டிக்டாக்கில் மற்றவர்களுக்கு அவதூறு ஏற்படுத்துவதற்கு போலி கணக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. யாரை எப்படி வேண்டுமானாலும் அவமானப்படுத்தலாம் என்பதற்கு பலர் டிக்டாக்கில் போலி கணக்கை முகமூடியாக அணிந்து கொண்டு இத்தகைய பாதக செயல்களை புரிந்து வருகின்றனர். மலேசிய டிக்டாக் சமூக ஊடகத்தில் போலி கணக்கு பயன்படுத்துவதற்கு தொடர்ந்து அனுமதித்தால் பல்வேறு விபரீதங்களும் ஆபத்துகளும் தொடர்ந்து ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றன. எனவே சமூக ஊடகத்தில் பிரபலமாக விளங்கிய இஷாவிற்கு ஏற்பட்ட கதியைப் போல் மற்றவர்களுக்கு நேராமல் முன்கூட்டியே தடுப்பதற்கு போலி கணக்குகள் பயன்படுத்தப்படுவது குறித்து தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சேலும் மலேசிய பல்லூடக ஆணையமும் போலீஸ் துறையும் ஆராய வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் கேட்டுக்கொண்டார். சுங்கைபாக்காப் இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி தோல்வியடைந்ததன் விளைவாக சீன வாக்காளர்களை டிஏபி சென்றடையவில்லை என்று அம்னோ முன்னாள் செயலாளர் முஸ்தபா யாக்கூப்பின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் என்று பினாங்கு டிஏபி அமைப்பு செயலாளர் ஹெங் முயிலாய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர்களுக்கு பக்காத்தான் ஹரப்பானின் ஒற்றுமை அரசாங்கத்தின் அனைத்து கட்சிகளும் கடுமையாக உழைத்து வலுவான ஆதரவை வழங்கியுள்ளன. பிரச்சார காலம் முழுவதும் அயராது பிரச்சாரம் செய்ய டிஏபி தலைவர்கள் சுங்கைபாக்காப்பில் இறங்கியதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் சுங்கைபாக்காப் இடைத்தேர்தல் முடிவு சுங்கைபாக்காப் வாக்காளர்களின் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. வாக்காளர்கள் எடுக்கும் முடிவை ஏற்று மதித்து எந்த கட்சியையும் குற்றம் சாட்டாமல் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்களை நம்ப வைக்க தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று ஹெங் மொய்லாய் வலியுறுத்தினார். மத்திய அரசாங்கத்தினால் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள மாற்று அலையை ஏற்றுக்கொள்வது கடினமாக காணப்படுவதுடன் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழக்கச் செய்துள்ளது. எவ்வாறாயினும் மத்திய அரசு கொண்டு வரும் சீர்திருத்தங்களை அனைவரும் அனுபவிக்கும் வகையில் மக்களின் தலைவிதியை பாதுகாப்பதற்கும் மக்கள் நலனுக்கான கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை தீவிரப்படுத்தும். மக்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் மீண்டும் பெறுவதற்காக மக்களுக்கு சேவைகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் தனது முயற்சிகளை இரட்டிப்பாக்கி அடிமட்ட குரல்களை கேட்கும் என்று ஹெங் மொய்லாய் குறிப்பிட்டார். ஸ்ரம்பான் சுங்கைகடூர் தமன் துவன்கு ஜாஃபார் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 5000 பேர் கலந்து கொண்டு திருவிழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர். காலையில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகளுக்கு பிறகு ஆலயத்தின் அருகில் உள்ள ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்கள் பால்குடங்களை ஏந்தி ஆலயத்தை நோக்கி வந்து அபிஷேகம் செய்தனர். மாலையில் ஆலய நித்திய பூஜைக்கு பிறகு பஞ்சமூர்த்திகள் ரத ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர், முருகன், சோமஸ்கந்தர், பெரிய நாயகி அம்மன் மற்றும் சண்டேஸ்வரர் என 5 தேர்கள் ஊர்வலமாக பவனி வந்து மக்களுக்கு அருட்காட்சி தந்தன. இரவு 7:30 மணி அளவில் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட 5 தேர்களும் தமன் துவன்கு ஜாஃபார் ஃபேஸ் 3, தமன் ஸ்ரீ ஸ்னவாங், தமன் துவன்கு அம்புவன் நஜிகா, தமன் துவன்கு ஜாஃபார் ஃபேஸ் 2 ஆகிய பகுதிகளில் வலம் வந்தன. அர்ச்சனை செய்வதற்கும் 5 ரதங்களும் நின்று பக்தர்களுக்கு அருட்காட்சி தருவதற்கும் ஏதுவாக மொத்தம் 7 கூடாரங்கள் அமைக்கப்பட்டு நேர்த்தியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தமன் துவன்கு ஜாஃபார் ஃபேஸ் 2 பகுதியில் வள்ளியப்பன் லிங்கேஸ்வரன் ஏற்பாட்டில் கூடாரம் அமைக்கப்பட்டு தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்வு நடத்தப்பட்டது. ரத ஊர்வலத்திற்கு முத்தாய்ப்பாக அமைந்தது. பஞ்சமூர்த்திகள் ரதங்களின் முன்புறம் சிலம்பக்கலையில் ஒரு பகுதி வீர விளையாட்டான தீப்பந்தம் சுழற்றுதல், நெருப்பை கக்குதல் போன்றவை பார்ப்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இதேபோன்று தமிழர்களின்
இதர பாரம்பரிய கலைகளான உரிமை மேள வாத்திய இசையுடன் கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் கரகாட்டம் நிகழ்விற்கு மேலும் மெருகூட்டியது. இதர 4 இடங்களில் சூர்யா தலைமையில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன. கொட்டும் மழையிலும் சுமார் 1000 பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பஞ்சமூர்த்திகள் ரதங்களுடன் ஊர்வலமாக வந்தனர். இரவு 11:45 மணி அளவில் 5 ரதங்களும் திரும்பி ஆலய வளாகத்தை வந்தடைந்தன. அஷ்டதச பூஜைக்கு பின்னர் நேற்றைய தின விழா ஒரு நிறைவுக்கு வந்தது. ஆலயத்தின் அனைத்து பூஜைகளும் ஆலய தலைவரின் நெறியாற்றலின் வழி ஆலய நிர்வாக சபையினரால் முறைப்படுத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காபின் பல்வேறு பயிற்சி திட்டங்களில் தொழிலாளர்களுக்கு சரிசமமான வாய்ப்புகளை வழங்க நிர்வாகங்கள் தவறிவிட்டன என்று நியூப் எனப்படும் தேசிய வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியது. அனைத்து ஊழியர்களுக்கும் சரிசமமான பயிற்சி திட்டங்களை வழங்க வேண்டிய நிர்வாகங்கள் ஓரவஞ்சனையுடன் செயல்பட்டுள்ளதாக நியூபின் பொதுச் செயலாளர் ஜே சாலமன் தெரிவித்துள்ளார். HRD காப்பினால் வழங்கக்கூடிய பயிற்சி திட்டங்களுக்கு தொழிலாளர்களை அனுப்ப நிர்வாகங்கள் தயக்கம் காட்டி வந்துள்ளன என்று சாலமன் கூறினார். குறிப்பாக வங்கிகளில் வேலை செய்வதற்கு போதுமான ஊழியர்கள் இல்லை என்றும், அப்படியே பயிற்சிகள் வழங்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் வேலையை கற்றுக்கொண்டு மற்ற நிறுவனங்களுக்கு தாவி விடுவர் என்ற அச்சத்தின் காரணமாக இதுபோன்ற பயிற்சிகளுக்கு தொழிலாளர்களை அனுப்புவது கிடையாது என்று சாலமன் கூறினார். நிர்வாகங்களின் இத்தகைய செயல்கள் HRD காப் அமைக்கப்பட்ட நோக்கத்திற்கு முரணாகவும் அதன் நோக்கத்தை நிறைவு செய்ய முடியாத நிலையிலும் இருப்பதாக சாலமன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜோஹர் மாநிலத்தில் பத்து பஹார், மர்சிங் மற்றும் ஜோஹர் பாரு ஆகிய பகுதிகளில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 87 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் பத்து பஹாட்டில் உள்ள ஓர் உணவகத்தின் உரிமையாளரான 53 வயது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்துள்ளார். இச்சோதனை கடந்த ஜூலை 1 தேதி தொடங்கி 3 தினங்களுக்கு நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார். உணவகங்கள் மற்றும் கடை வீடுகளை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 183 அந்நிய நாட்டவரிடம் சோதனை நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அடக்குமுறையை நிராகரிக்கும்படி இந்நாட்டில் உள்ள அரசு சாரா இயக்கங்களான NGO மற்றும் இளைஞர் அமைப்புகளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். நபிகள் நாயகம் அவர்கள் வலுவான சமய நம்பிக்கை மற்றும் உயர் நெறிகள் மூலம் ஊழல் மற்றும் அடக்குமுறையை சமூகத்திலிருந்து ஒழித்து நீதியை நிலைநாட்டியதாக அவர் தெரிவித்தார். மக்கள் இத்தகைய குணநலன்களை கொண்டவர்களாகவும் ஹிஜ்ராவின் உண்மையான பொருளை உணர்ந்தவர்களாகவும் தங்கள் கௌரவத்தை உயர்த்த உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்பவர்களாகவும் இருந்தால் நாடு முன்னேற்றத்தை நோக்கிச் செல்ல முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். ஹிஜ்ரா என்பது காலத்திற்கு ஒவ்வாத நடைமுறைகள், அநீதியான அடக்குமுறை மற்றும் அவதூறான செயல்களை துடைத்தொழிப்பதை குறிக்கிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் மாற முடியும். நாட்டையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய இந்த உணர்வுகளை லீம ஜெனராசி மலேசியா என்ற PLG அமைப்பு கொண்டிருக்கும் என தாம் நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நேற்றிரவு ஈப்போவில் நடைபெற்ற PLG அமைப்பின் தொடக்க நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். கிள்ளான் பள்ளத்தாக்கின் பல பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் நிகழ்ந்த கொள்ளைகளில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2 பெண்கள் உட்பட 5 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 22 முதல் 32 வயது வரையிலான அந்த ஐவரும் இரவு 8 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக சுபாஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மஹமட் கூறினார். கடந்த வியாழனன்று பூச்சோங்கில் உள்ள ஒரு இல்லத்தில் நிகழ்ந்த கொள்ளை தொடர்பாக 46 வயது பெண் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அந்த கொள்ளை சம்பவத்தில் அம்மாதவுக்கு சுமார் 40,000 இழப்பு ஏற்பட்டதாக அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். சந்தேக நபர்கள் அனைவருக்கும் கடந்த கால குற்றப்பதிவுகள் இருப்பது தொடக்க கட்ட சோதனையில் தெரிய வந்ததாக கூறிய அவர்,
அக்கும்பலிடமிருந்து கைக்கடிகாரங்கள் மற்றும் கைப்பைகள் போன்ற திருடப்பட்ட சில பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியதாக சொன்னார். இந்த கைது நடவடிக்கையின் விளைவாக சுபாஞ்சயா மாவட்டத்தில் நிகழ்ந்த 15க்கும் மேற்பட்ட வீடு புகுந்து கொள்ளையிடும் சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை நம்புகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்